Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics creative one wordோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜன் அணுவில் இரண்டாவது சுற்றுப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம். இது நமக்கு 9வது பாடத்துல வருது. நம்ம தியரியில படிச்சிருக்கோம், போர் அணு மாதிரிப்படி வட்டப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம் NH/2π. இங்க ரெண்டாவது வட்டப்பாதை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னோட மதிப்பு 2. அப்ப இந்த எண்ணோட மதிப்பை நம்ம இந்த NH/2π சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப 2 × H/2π. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் வந்து H/π. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, அறை வெப்பநிலையில் சிலிக்கானின் விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி. செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கங்க. சிலிக்கானோட விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மானியம் 0.7 எலக்ட்ரான் வோல்ட். எது வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 1.1 தான் ஆன்சரு. ஆனால் நமக்கு பாருங்க ரெண்டு ஆப்ஷன் 1.1 கொடுத்துருக்காங்க. ஒன்று வோல்ட், இன்னொன்று எலக்ட்ரான் வோல்ட்டு. அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு எழுதணும். ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, 1.1 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்த கேள்வி, N வகை குறைக்கடத்தியை உருவாக்க தூய ஜெர்மானியம் படிகத்துடன் சேர்க்கப்படும் மாசூட்டி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போரான், பாஸ்பரஸ், அலுமினியம், இண்டியம். இது நமக்கு 10வது பாடத்துல வருது. செகண்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கலாம். N வகை குறைக்கடத்திக்கு தூய சிலிக்கான் அல்லது ஜெர்மானியத்துடன் சேர்க்கப்படும் மாசணுக்கள் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, பாஸ்பரஸ். இதே மாதிரி P வகை குறைக்கடத்திக்கும் படிச்சு வச்சுக்கணும். P வகை குறைக்கடத்தியில் சேர்க்கப்படும் மாசணுக்கள் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். அடுத்த கேள்வி, மின்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தின் மதிப்பு அப்படின்னு கொடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பக்க இணைப்பு அப்படிங்கிறது. இந்த இணைப்போட மொத்த மின்னோட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதோட மின்தடை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இது ஒரு பக்க இணைப்புங்கிறதால இந்த மின்தடைக்கான ஃபார்முலா 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ R1, R2, R3யோட மதிப்புகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/15 + 1/15 + 1/15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3/15 வரும். இது 1/Rp தான். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நமக்கு தேவை ஆர்பியோட மதிப்பு. அப்போ இதோட தலைகீழாக மாற்றிக்கணும். நம்ம 15/3 அது 5 ஓம். இப்போ ஐயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஓம் விதிப்படி I = V/R. வியோட மதிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க 15 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ வியோட மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 15. ஆர் நம்ம கண்டுபிடிச்சது 5. ஸோ இதை வகுத்தா நமக்கு 3 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த கேள்வியோட பதில்.